ப்ரோ, டெய்லி ஆஃபீஸ்க்கு போக நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன் ஷோரூம் நெற்குன்றத்தில் இருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்களா, நமக்கு ஒரு பெஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம சிம்பிள் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பட்ஜெட் ப்ரைஸ்லேயும் வருது, லாங் ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டராக நம்ம இது பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றின 2 வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் இதை பற்றின ஓவரால் வாக் அரவுண்ட் வீடியோஸ் போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன, எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னென்ன பார்ட்ஸு, எவ்வளோ வாரண்டி கவரேஜ் பண்ணுவாங்க, இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க, இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கே அந்த டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்டு சிம்பிள் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு பெஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரவுண்டர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ஏத்தருக்கு அடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு அண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிளை நீங்கள் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிள் ஒன்னை பற்றின முக்கியமான ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் டீட்டெயில் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நெற்குன்றம் ஷோரூம் சிம்பிள் ஒன் ஷோரூமில் இருக்கோம். ஸோ நம்மளோட இந்த டீமோட மேனேஜர் இருக்கார். உங்கள் பேர் இன்ட்ரடியூஸ். ஹாய் சார், என் பேர் விஜய். நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஓகே. ஸோ இங்கே இவர் தான் ஆர்டினல். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரை மீட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, டீட்டெயிலாக சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம் அவங்க கேட்க மறந்துட்டாலும் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக சொல்லுவீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகுமோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சிம்பிள் ஒன் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சென்னையில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும், அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னும்போது சில பிராண்டு தான் நம்ம பார்க்க முடியுது. நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு வரும்போதே ஸ்லோ ஸ்பீட் வெஹிக்கிளாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டது. ஸோ அதில் இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ரேஞ்சும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல ரேஞ்ச் வரும் அப்படின்றது. ஸோ நம்ம ரேஞ்சை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டுடுவோம். ஸோ நம்மகிட்ட 2 மாடல் இருக்குது. சிம்பிள் ஒன் எஸ் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 3.7 கிலோவாட் மாடல் இருக்குது. அதில் எவ்வளோ நம்ம ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 to 130 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். 130 நார்மல் ஆவரேஜாக ஒரு 35 per கிலோவாட்டுக்கு 35 கிலோமீட்டர் சூப்பராக. நம்ம வந்து ஒரு 120 130 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு ரேஞ்ச் வருது. மிக்சடாக இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது ரேஞ்ச் இப்போ இனிஷியலாக? இப்போ என்னோட கஸ்டமரை பொறுத்த வரையும் இப்போது வண்டி ஓட்டிட்டு ரேஞ்ச் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது நேற்று கூட ஒரு வண்டி கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன், இட்ஸ் லைக் குட், சூப்பராக இருக்குது. சிம்பிள் ஒன் எஸ்லேயே போயிட்டு வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் எல்லா கஸ்டமர்கிட்ட கேட்குறது தான். நான் எந்த கஸ்டமர் டெலிவரி கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு என் கஸ்டமர்கிட்ட கேட்குறது வந்து அந்த ரேஞ்ச் ஓகேவா, என்ன ஆச்சு என்னன்னு கேட்கும் போது தான் ஒன்று ஒரு கஸ்டமர் நான் கேட்குறது தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரேஞ்சில் எல்லாருமே 100% சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், அதான் ஜி. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு அப்படின்றது கம்பெனி சொல்கிற ஒரு ரேஞ்சுக்கும் ரியல் டைமில் வரும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரேஞ்சு நமக்கு வருது அப்படின்னு. ஸோ பட்ஜெட் மாடலில் நமக்கு 3.7. அடுத்த ஒரு லாங் ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது 5 கிலோவாட் வருது. நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 3.7 கிலோவாட் இருக்கிற பேட்டரியே வந்து உங்களுக்கு டே டு டே யூஸுக்கு கன்வீனியன்ட் ஆகும். நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகிறீங்க, இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 கிலோவாட் எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் பேட்டரியோட கிடைக்கும் வருது. சரிங்களா? சரி ஜி, அதோட எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் எவ்வளோ வருது? ஆவரேஜாக 170 to 190 சார். 170 to 190 ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ரைட் மோட்லேயே போனால் ஒரு 200 அச்சீவ் பண்ண முடியுமா? ரைட் மோடில் போனால், எக்கோ மோடில் போனால் அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் ஈக்கோ மோடில் போனால் அச்சீவ் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, நேற்று எனக்கு ஒரு கஸ்டமர் வண்டி கொடுத்துருந்தேன். அவர் நேற்று நைட்டு வண்டி எடுத்துகிட்டு போனார், சிம்பிள் ஒன்று. ஸோ வெள்ளூர் அவர் வீடு. நைட் ரீச் பண்ணி எனக்கு கால் பண்ணார். ஸோ ஐ எம் கோயிங் வெரி சேஃப், நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எவ்வளோ? அவர் வந்து எக்கோ மோட்லேயும் ரைட் மோட்லேயும் மாற்றி வண்டி ஓட்டி போகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 140 கிலோமீட்டர்ஸ் அவர் கவர் பண்ணியிருக்காரு.
வெளில இருக்கு 140 கிலோமீட்டர்ஸ் 133 கிலோமீட்டர்ஸ் அவர் ரீச் பண்ணிட்டு அவரோட வீடு இங்கிருந்து. இப்போ 140 வரைக்கும் அவர் வந்து ஒன் ஸ்ட்ரெச்சில் போயிருக்காரு. ஆமாம், ஒன் ஸ்ட்ரெச்சில் ரைட் மோட்லேயும் எக்கோ மோட்லேயும் மாற்றி போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ எக்கோ மோடில் போகும்போது மட்டும் தான் அந்த எக்கனாமிக்கலாக மோட் கிடைக்கும். நீங்கள் ரைட் மோடோ இல்லை அதர் மோட் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அக்ரெசிவாக உங்களுக்கு வந்து பேட்டரி இது இருக்கும்போது கம்மியாகும், அவ்வளோதான். நீங்கள் ஈகோ மோட் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் அந்த மோட் வந்து ரொம்ப லேசியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் போய் அந்த வீடியோ நான் என்னோட வீடியோ டெஸ்ட் வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். ஈகோ மோடே வந்து நம்ம சிட்டி பர்பஸுக்கு ரொம்ப ஈஸியாகவே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் அதுலேயே நல்ல பிக்கப் இருக்குங்க. 59 கிலோமீட்டர் நல்ல ஸ்பீடு இருக்குது. ஒரு 50 to 60 நீங்கள் சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஈகோ மோட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரைட் மோட் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கான பவர் வந்து எங்கேயுமே பவர் ட்ராப்பே இருக்காது. அதுக்கு மேலே இருக்கிற 2 மோடுமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக மோடு, அது தேவைன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு வரும். முக்கியமானதே அதுதான் ஜி. இப்போ பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது சிம்பிள் ஒன் எஸ் வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன வருது, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வருது? 1,39,900 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும் சார். உங்களுக்கு 1,40,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும். நீங்கள் ஓவரால் ப்ரைஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1,62,000 வரும். உங்களுக்கு 1,62,700 வரும் ஓவரால். அதில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும், அண்ட் தென் வந்து வாரண்டி கவர் ஆகும், இவி ஷீல்டு ஆடான்ஸ் இவி ஷீல்டு கவர் ஆகும், ஆர்எஸ்ஏ கவர் ஆகும், நில் டிப்ரிசியேஷன் கவர் ஆகும். இதெல்லாம் சேர்த்து 1,62,700 rupees வரும் சிம்பிள் ஒன் எஸ். ஓகே ஜி. இதில் இவி ஷீல்டு அப்படின்னு சொல்கிறது என்ன? இவி ஷீல்டு என்னென்னா நம்ம இன்சூரன்ஸில் ஆடான்ஸ் மாதிரி அது ஆக்சுவலாக. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போடும்போது அதுக்குண்டான ஆடான்ஸ் உங்களுக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோ எதனாலும் போனாலும் இம்பாக்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம வாரண்டியில் கவர் ஆகாது. ஸோ அப்போ இவி ஷீல்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அது இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் போடுற இன்சூரன்ஸ் அப்டேட்லேயும் அதே இவி ஷீல்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு நோட்டட் பாயிண்ட்டு. நீங்கள் வாங்கும்போது இவி ஷீல்டோடு வாங்குங்க. ஸோ ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் நடக்கும்போது நீங்கள் அப்போ எலக்ட்ரானிக் பார்ட்ஸுக்கு வாரண்டியான ஆக்சிடென்ட்டில் கவர் ஆகாது. ஓகேங்களா? அது அந்த டைமுக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்க ஜி. 1,63,000 நமக்கு வந்து இப்போ அந்த பட்ஜெட் ப்ரைஸில் வருது. இதில் வந்து நமக்கு அக்சசரிஸ் ஏதாச்சும் வருதுங்களா? அக்சசரிஸ் வராதில்லை. அக்சசரிஸ் நம்மளோட ஆப்ஷனல் தான், தனியாக தான் வரும் உங்களுக்கு. அது மேண்டேட்ரி அக்சசரிஸ் தேவையில்லை. மேண்டேட்ரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு அது எல்லாமே மேண்டேட்ரியாக வந்துடும். மிரர் சாரி கார்டெலாம் வந்துடும். நம்ம அதர் அக்சசரிஸ் வந்து நம்மளுடைய அடிஷ்னலாக என்னெல்லாம் அக்சசரிஸ் வாங்கிக்கலாம்? ஃபுட் ரெஸ்ட் போடலாம். ஃபுட் ரெஸ்ட் வந்து லேடிஸ் பண்ணிட்டு ஃபுட் ரெஸ்ட் போடலாம். ஸோ ஃப்ளோர் மேட் போடலாம். ஸோ வண்டியோட அந்த டிஸ்பிளே டெம்பர் கிளாஸ் போடலாம். அண்ட் தென் ஹேண்ட் கிரிப் போடலாம். அடிஷனல் அக்சசரிஸ் இது மட்டும் கேட்டுக்கிறேன். லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ ஆகும்? 1,900 வரும். 1,900. அது நம்ம இங்கே தான் போடணும்னு அவசியம் இருக்கா, இல்லை தேர்ட் பார்ட்டியும் நம்ம போட்டுக்கலாம்? தேர்ட் பார்ட்டி போடலாம், பட் என்னோடது குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான செட்டப்ல நான் பண்ணிருக்கேன். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா கம்பெனிஸ் வந்து தேர்ட் பார்ட்டி போட்டாலே வந்து வாரண்டி கவர் ஆகாது அப்படின்ற மாதிரியான அக்சசரிஸை பொறுத்தவரையும் வாரண்டிக்கும் அக்சசரிஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அக்சசரிஸை பொறுத்தவரை நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி தான். நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா நீங்கள் தேர்ட் பார்ட்டி அது உங்களோட. அதனால வாரண்டி வந்து டிஸ்டர்ப் அதுக்கு கிடையாது. சரிங்க ஜி. அடுத்த மாடல் 5 கிலோவாட் மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் எக்ஸ்ஷோரூம் என்ன வருது, ஆன் ரோட் என்ன வருது? எக்ஸ்ஷோரூம் வந்து உங்களுக்கு 1,71,944 வரும் எக்ஸ்ஷோரூம் மட்டும். ஓகே. ஆன் ரோடு வந்து 1,95,103 வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் தென் இவி ஷீல்ட் ஆர்எஸ்ஏ சேம் ஆஸ் இட் இஸ். வாரண்டி எல்லாமே கவர் ஆகும். 1,95,103 கவர் ஆகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே வாரண்டி தான். ஸோ நான் ஒரு 1,63,000 நான் ஒரு வண்டி வாங்குறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு அந்த பேட்டரி சப்போர்ட்டும் மோட்டருக்கான வாரண்டி, ஸோ ஜென்ரல் வாரண்டி என்ன வாரண்டி கவர் ஆகுது, எக்ஸ்டெண்டருக்கு என்னெல்லாம் வாரண்டி ஆகுது, அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் வாரண்டி வந்து மிச்ச ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லி. இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமே சிம்பிள் ஒன்னுக்கும் ஒன்றுக்குமே காமன் தான் வாரண்டி எல்லாமே. 2 வண்டியில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கிலோவாட்ஸ் பேட்டரி மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வண்டியோட ஃபீச்சர்ஸ், வண்டியோட மாடல்ஸ், வண்டியோட எல்லாமே காமன் தான். ஸோ இப்போ வாரண்டின்னும் போது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 kilometers 3 years வாரண்டி நார்மலாக கொடுத்துருவாங்க. அந்த 30,000 kilometers 3 years வாரண்டியில் உங்களுக்கு வண்டியோட எல்லா காம்பனன்ட்ஸுமே கவர் ஆகும். லைக் எம்சி, மோட்டாரு, பேட்ரி அண்ட் தென் சென்சார்ஸு, உள்ள வர அந்த ஃபோர்க் அசம்பிளியோ கேலிப்பர்ஸ் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கவர்ட் ஆகிடும். ஸோ நம்ம அடிஷ்னலாக போடுற வாரண்டின்னு வந்து 8,499 அடிஷ்னல் வாரண்டி போடுவோம். அது எதுக்கு போடுறோன்னு சொன்னீங்கன்னா ஒன்லி ஃபார் த பேட்டரியும் மோட்டருக்கு மட்டும்தான் அந்த வாரண்டி நம்ம போடுறோம். அது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 kilometers 5 years கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஓவராலாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி மோட்டர் மட்டுமே உங்களுக்கு 8 years 80,000 kilometers வாரண்டி வருது. இன்க்ளூஸ் ஆஃப் எக்ஸ்டெண்ட் வாரண்டி சேர்த்து. ஆமாம், எக்ஸ்டெண்ட் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 years 50,000 kilometers
வண்டியோட மேனுஃபேக்சரிங் வாரண்டி 3 years 30,000 kilometers. இப்போ ஓவராலாக 8 years 80,000 kilometers பேட்டரி மோட்டர் மட்டும் வருது. எக்ஸ்டெண்ட் வாரண்டியில் ஒன்லி கவர் ஆகுது வந்து பேட்டரி மோட்டர் மட்டும் தான் கவர் ஆகும். இது அடிஷ்னலாக நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பெல்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட வண்டியை பொறுத்த வரையும் பெல்ட் டிரைவ் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெல்ட்டை பொறுத்த வரையும் நாங்கள் வந்து 20,000 kilometersம் ஸோ 3 years வாரண்டி பெல்ட்டுக்கு தனியாக கொடுத்துட்றோம் பெல்ட்டுக்கு. ஸோ 20,000 kilometers 3 years வாரண்டி விச் எவர் இயர்லி நம்ம 20,000 kilometers ஓட்டத்துக்கு முன்னாடி பெல்ட் கட்டாச்சு தென் வில் ரீப்ளேஸ் ஆஃப் பெல்ட் வாரண்டி டைப். அதே மாதிரி சார்ஜர் பாயிண்ட்டு நம்மளுது சார்ஜரோட ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து 20,000 kilometers 3 years வாரண்டி கொடுத்துரும். ஸோ அது இன் பிட்வீன் எதாவது ஒன்று ஆனாலும் வில் ரீப்ளேஸ். இன்னொன்று நம்மளது ஃபீச்சர்ஸ் என்னென்னா மேப் மை இந்தியா எல்லாம் கேட்பீங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சுட்டு இருக்கோம், சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து 100% ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே. இன்னொன்று நம்மளது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து மேப்பு. ஸோ எல்லாருமே கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நான் இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, அப்போ அந்த இடத்துல மேப் யூஸ் பண்ண முடியல, டேட்டாஸ் இல்லை. உங்களுக்கு 100% என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிம் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. 101% உங்களுக்கு வந்து அந்த மேப் வந்து மேப் மை இந்தியா ஃப்ரீ தான் உங்களுக்கு டேட்டாஸ். இதுக்கு வர ஓடிடி எல்லாமே இப்போதைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவீங்க. இல்லை அதுக்கு டேட்டா ஏதாச்சும் கட்ட வேண்டியது இருக்கா? எதுவுமே கட்ட தேவையில்லை, இப்போதைக்கு கட்ட தேவையில்லை, எதுவும் இல்லை. ஓகே சரிங்க. இல்லை எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு வரும்போது இப்போ நமக்கு ஆன்ரோட் காஸ்ட்டோட வருதா இல்லை எக்ஸ்டெண்டடுக்கு தனியாக பே பண்ணி? ஆன்ரோட் காஸ்ட்டோட தான் வருது உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் சொன்ன ப்ரைஸோட ஆன்ரோட் காஸ்ட்டோட எக்ஸ்டெண்டட் சேர்த்து தான். ஓகே, எனக்கு அதில் தான் ஒரு கன்சர்ன் இருந்தது. ஏன்னா இது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணுமா, எக்ஸ்டெண்டட் வேறுக்கு தனியாக பே இல்லை. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. 1,63,000 எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் சேர்த்து தான் வந்துடுது. அதை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வாங்குறவங்க கிட்ட சொல்லி தான் கொடுக்குறோம். சர்வீஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வாரண்டி எல்லாம் இருக்குது, ஆனால் சர்வீஸ் வரும்போது சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே இந்த டிலே டைம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. பார்ட்ஸ் அவைலபிலிட்டியை பற்றின கொஸ்டின்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? பார்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கா? இப்போ நமக்கு ஏதாச்சும் இஷ்யூன்னு வரும்போது ஹவு லாங் இட் டேக், நமக்கு அது எவ்வளோ நேரம் எடுத்து அதை ரிசால்வ் பண்ணுவீங்க? பார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ குயிக்காக நீங்கள் சார் நம்மக்கிட்ட பொறுத்தவரையும் இப்போ பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி தான் சார். இப்போ உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இன்னொன்று நம்மளது என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது எல்லாமே இப்போ இந்த மேஜராக நம்மளது வந்து என்னென்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் ஆன் த ஏரில் எங்களால் சால்வ் பண்ண முடியும். என்னோட பர்சன்ஸ் இல்லை வீட்டுக்கு அமிச்சோ இல்லை ஆன் த ஏரியாலாம் சால்வ் பண்ண முடியும். பெருசாக ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வரும்போது உங்களுக்கு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து பெல்ட் குவாலிட்டி, மோட்டர் பர்ஃபார்மன்ஸு, பேட்டரியோட ஹெல்த் இஷ்யூஸு அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது நான் செக் பண்ணி கொடுக்க போகிறேன். அது நார்மலாக செக் பண்ணி கொடுத்துருவேன். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து வாரண்டியில் ஒரு ஸ்பேர் உங்களுக்கு கவர் ஒரு வாரண்டியில் ஒன்று மாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் அது என்னால் ஆன் த ஏரில் என்னால் பார்க்க முடியும் அது என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சர்வீஸ் என்னால் பண்ண முடியும், என்னால் டயக்னோஸ் பண்ண முடியும். எதனால் அது வந்து பேட்டரி ட்ராப் ஆகுது இல்லை கஸ்டமர் ஓட்டுறதால ட்ராப் ஆகுதா, வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு என்னால் பார்க்க முடியும். எப்படின்னா சரி இப்போ ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த மைலேஜ் ரொம்ப ரேஞ்ச் ரொம்ப ட்ராப் ஆகுது, எதனால் ட்ராப் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை என்னால் செக் பண்ண முடியும் எதனால் ட்ராப் ஆகுதுன்றது. ஸோ அப்போ என்னால் ஈஸியாக ரிசால்வ் பண்ண முடியும். நல்ல ப்ராப்ளம் கஸ்டமர் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த இஷ்யூஸோட என்னன்னு தெரியும். ஆமாம், சால்வ் பண்ண முடியும், என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ வாரண்டி பேஸ்டை பொறுத்த வரையும் நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்பிளை பொறுத்த வரையும் எல்லாமே வந்து இன்னோஸ் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் வந்து வாரண்டி வந்து 100% கிடைக்கும். எல்லாருமே உங்களுக்கு வந்து 1 week 10 days கிடைக்கும். இன்கேஸ் அது நான் என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது 1 weekல பண்ணிவிடுவேன். இன்கேஸ் வாரண்டின்னு வரும்போது இட் வில் டேக் மோர் தென் இன்னொரு 2-3 days எக்ஸ்ட்ரா. ஓவராலாக வந்து 10-15 days என்னால் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கேஸில் நீங்கள் வந்து வண்டியை யூஸ் பண்ண முடியாது, மோட்டரோ இல்லை வந்து பேட்டரியோ போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அந்த என்னால் பண்ணி தர முடியும் டேஸில். அந்த ஏன்னா 10 daysல உங்களுக்கு ஒரு 1 week அவங்க டயக்னோஸ்டிக் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week ஆஃப் டைமில் வந்து நீங்கள் அது ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் வருது, ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகநாத் மோட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, நாங்கள் ட்ரஸ்டடாக ஜெகநாத் மோட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுது. நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வீல் டேக்கர். நார்மலாக இப்போ நான் வண்டி எடுக்கிறேன், எனக்கு நான் என்ன பீரியடில் நான் வந்து சர்வீஸ்க்கு விடணும் அண்ட் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? சார் நம்மளது வந்து ஜென்ரல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 5,000 kilometers இல்லை 6 months விச் எவர்ஸ் இயர்லியோ நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். 6 monthsல 5,000 kilometers ஓட்டினா தான் சர்வீஸ். அப்படி இல்லைனாலும் விச் எவர்ஸ் இயர்லியோ 6 monthsனா நான் ஓட்டலனாலும் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இல்லை 6 monthsக்குள்ளார நம்ம 5,000 ஓட்டிட்டாலும் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி 6 monthsக்கு நம்ம சர்வீஸ் பார்த்துக்கிறோம். எவ்ரி 6 months ஆர் 5,000 kilometers. இது ஜென்ரல் சர்வீஸ். இதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 850 தான் சர்வீஸ் காஸ்ட் வரும். அதுதான் வரும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே சர்வீஸ் நில் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 6 months சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் உங்களோட வண்டியில் ஏதாச்சும் இனிஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இனிஷியல் டேஸில் நீங்கள் வந்து சர்வீஸ் விடுறது ரொம்ப முக்கியம்.
ஸோ அதில் வந்து என்னெல்லாம் நீங்கள் டயக்னோஸ்டிக் பண்ணி நீங்கள் வந்து அதான் சார் நம்மளது என்னென்னா நம்மளோட பேட்டரி ஹெல்த் ஃபஸ்ட்டு. ஏன்னா வண்டியோட பொறுத்த வரையுமே நம்ம ஈவி பொறுத்த வரையுமே பேட்டரி மோட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து மோட்டரோட கெப்பாசிட்டிஸ் அந்த கரண்ட்லாம் பவர் சப்ளை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். அண்ட் தென் பெல்ட்டோட எப்படி இருக்குது, எப்படி ஹோன் அவுட் ஆயிருக்கா பெல்ட்டுன்னு செக் பண்ணுவோம். அண்ட் தென் 2 டிஸ்க் பேடு. ஸோ மேஜராக நம்ம பிரேக் வந்து டிஸ்க் பேட் தான். டிஸ்க் பேட்ஸ் கரெக்ட் க்ளீன் பண்ணி போட்டு டிஸ்க் பேட் எப்படின்னு செக் பண்ணுவோம். அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, அவர் ரேஞ்ச் எப்படி கொடுக்குதா இல்லையானா என்னோட சாஃப்ட்வேரை போட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்களோட ஆப்லேயே நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன மோடில் என்ன கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு நம்ம ஆப்பில் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த ஸ்க்ரீன்குள்ளேயே நம்ம பார்க்க, அதாவது உங்களுடைய கஸ்டமரோட மொபைல் ஆப் இருக்கு இல்லைங்களா, நம்ம கஸ்டமருக்கு மொபைல் ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருவோம். அந்த ஆப்பில் என்னென்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் லாஸ்ட் ரைடு எத்தனை கிலோமீட்டரில் என்ன மோடில் என்ன ஸ்பீடு ஓட்டிங்கன்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இன்னொன்று உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் பார்க்கலாம். எந்த டேட்டில் நீங்கள் என்ன ஸ்பீடு என்ன ரேஞ்ச் ஓட்டுறீங்க அதுவும் பார்க்கலாம். ஓவரால் நீங்கள் என்ன ஸ்பீடு ஓட்டுறீங்கன்னு நம்ம டேட்டாஸில் பார்க்கலாம். நம்ம ஆப்பில் செக் பண்ணலாம். அது கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸும் கூட எப்படி பார்க்கலாம்னு தெரியும். ஸோ இனிஷியல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு ஒன்று ஒரு 850 வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுவோம். அதில் வந்து இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடுறோம். சரிங்க. அப்பார்ட் ஃப்ரம் த இப்போ சப்போஸ் இப்போ பிரேக்கோ போயிடுச்சோ இல்லை பிரேக் பேட் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லேபர் காஸ்ட்டில் எந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது சார்? நம்ம இப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாமே 50 ருபீஸ் 100 ருபீஸ் தான் சார் மினிமம். ஏன்னா எல்லாமே எஃப்ஆர்டியில் தான் போடுவாங்க லேபரை பொறுத்தவரை தனியாக யாரும் பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. நீங்கள் போடுற இந்த இப்போது நான் ஒரு பேட்டரி இது மாற்ற போகிறேன், பிரேக் பேடை மாற்ற போகிறேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை கன்சர்ன் பண்ணுறோம் நான் எவ்வளோ லேபர் வாங்கணும்னு. ஸோ அதிகமாக வாங்க இருக்கிற காஸ்ட் வந்து ஒரு 1.5% அதுதான் வரும் உங்களுக்கு லேபர் காஸ்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் நான் மாத்திரம் வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ வரும்? அதுக்கு வந்து 50 ருபீஸ் 10 ருபீஸ் அவ்வளோதான். அதுதான் இது முக்கியமாக இந்த பிராண்டை நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு வந்து லேபர் சென்சிட்டிவ். ஏன்னா சில பிராண்டில் வந்து லேபர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இவங்ககிட்ட நம்ம சர்வீஸ் காஸ்ட்டை கேட்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப அஃபோர்டபிலிட்டியாக இருக்குது. ஏன்னா இனிஷியல் காஸ்ட்டை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கை வச்சிருமா, அதில் ஏதாச்சும் ஹை பட்ஜெட் போயிடுமா அப்படின்ற பல கேள்வி இருக்கும். ஏன்னா பல பிராண்டில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே வந்து லேபர் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்டு மிச்ச ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது. இன்னொரு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம பண்ணுறோம்ல, இப்போ மேனுஃபேக்சரர் வாரண்டிக்குள்ளே இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட்டில் எனிதிங் ஹேப்பன்னா அதுக்கு ஏதாச்சும் காஸ்ட் அடிஷ்னலாக நம்ம பே பண்ணுற மாதிரி இல்லை எல்லாமே ஃப்ரீயாக? எல்லாமே ஃப்ரீயாக வாரண்டியில் தான் சார் கவர் ஆகும். வாரண்டியில் எதுவுமே கவர் ஒன்றே தான் சார். நம்ம வாரண்டியை பொறுத்தவரையும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு 100% வாரண்டி கொடுக்குறோம். எதாக இருந்தாலுமே வீல் ரீப்ளேஸ்டு. அது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம எதாவது பண்ணால் மட்டும்தான் அந்த என்னன்னு நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா மற்றபடி வாரண்டியில் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வியர் அண்ட் டியரில் போகிறது மட்டும்தான் வந்து வாரண்டியில் வராது. அதுக்கு லேபர் காஸ்ட் வரும். அது நீங்கள் எல்லா பிராண்ட்லேயும் அதே தான். மிச்சபடி எலக்ட்ரானிக்கலி ஏதாச்சும் மேல் ஃபங்க்ஷன் இல்லை வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது, ஏன்னா ஏதாச்சும் ஒரு வண்டியில் மேனுஃபேக்சர் இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ சப்போஸ் வண்டி வந்து ஏதாச்சும் மேல் ஃபங்க்ஷன் என் வீட்லேயே ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதை எப்படி உங்களை அணுகணும், வண்டி எப்படி வந்து அங்கேயே நீங்கள் கொண்டு வரது? இதுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருவோம் சார். உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ப்ராப்ளம்னு வரும்போது நீங்கள் எங்களுக்கு எங்கள் டீம் அங்கே வரும். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போதும். என் டீம் அங்கே வந்து அந்த வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரதா இல்லை அங்கே ரெடி பண்ணுறதா வில் சப்போர்ட். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களா, பல பேர் கேட்குறீங்களா? ஸோ எலக்ட்ரிக் வண்டியில் எல்லா வண்டியிலையும் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினா கூட மேல் ஃபங்க்ஷன் ஆகலாம். ஆனால் அந்தளவுக்கு சப்போர்ட் வந்து சர்வீஸ் டீம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ தே ஆர் அக்ரி. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எதாவது இல்லை அப்படின்னா ஆகாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொன்னேன் அப்படின்னா கூட சார் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கே அவர் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வெரி ஹாப்பி. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேர் வாங்குறதுக்கான 100%. சர்வீஸ் எப்படி இங்கேயேவா இல்லை நீங்கள்? நம்மளது சர்வீஸ் வந்து இங்கே நம்ம ஷோரூம்லேயே சர்வீஸ் இருக்குது. ஷோரூம் பின்னாடி பேக் சைடில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. உங்கள் கம்பெனி க்ரோ ஆகும்போது உங்களோட கஸ்டமர்ஸும் க்ரோ ஆவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சர்வீஸ் எக்ஸ்பேன்ஷனும் க்ரோ ஆகணுன்றது. என்னோட சர்வீஸ் டீம் பொறுத்தவரை எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெயின்டு பர்சன் தான். ஸோ அவங்க டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலே ட்ரெயின்டு பர்சன் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% என்னோட சர்வீஸ் நாங்கள் இல்லை இதுவில் ஹெச்ஓவில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஃபேக்ட்ரி விசிட் இருக்குது, எல்லாமே போயிட்டு நம்ம பசங்க ட்ரெயினில் தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. எந்த கம்பெனி இருந்தாலும் நம்ம பசங்க வந்து கிளியராக
பண்ணிடுவாங்க. சரிங்க ஜி, இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்க்கு வருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை தேடி வராங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார், 100% சார். உங்கள் திவாகர் ராஜன் ஆன்லைன் சொல்லி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க? நான் அக்சசரிஸ் நல்லா பெஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன் சார். உங்களுக்கு என்ன அக்சசரினால் மேக்ஸிமம் அக்சஸ் பண்ண முடியுமோ நீங்கள் சொல்கிற அந்த அடிஷ்னல் அக்சசரிஸ் அண்ட் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி தர முடியும் என்னால் உங்களுக்கு. பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதை வச்சு தான் உங்களோட க்ரோத்தே இருக்குது. ஸோ சர்வீஸ் நீங்கள் நல்லா கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணுறது. அது இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஏதாச்சும் பண்ணி அக்சசரிஸ் காம்ப்ளிமெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துறேன் சார். காம்ப்ளிமெண்ட்டாக அக்சசரிஸே காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? என்ன அக்சசரிஸ் எது அப்படின்றது நம்ம சார்கிட்ட விஜய் சார்கிட்ட கேளுங்க. அவர் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பிராண்டில் அப்படின்னு பார்க்கும்போது 8 years எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட உங்களுக்கு பேட்டரி அண்ட் மோட்டர் ரெண்டுமே சப்போர்ட் கிடைக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரும் கூட. நல்லாவே இட வசதி இருக்குது. ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஸ்கூட்டரும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக வேணும் அப்படின்னா 5 kW இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஒன்று டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராமிசிங்காக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு தனி ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சென்னை வாசிகள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சார்கிட்ட நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இவரோட இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஷோரூம்லேயே நம்ம 2 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ பண்ணியிருக்கோம், வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye. Thank you sir. Thanks bro.